ஆவிக்குரிய விழித்திருத்தல், ஆவிக்குரிய ஒரு விழித்திருத்தல், தேவன் விரும்புகிற ஒரு விழித்திருத்தல், வேத வசனத்தின்படி ஒரு விழித்திருத்தல், வேத வசனம் வருகைக்கு எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி விழித்திருக்கிறதை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று சொன்னால் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அன்றைக்கு புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர் இருந்தார்கள், புத்தி இல்லாத 5 பேர் இருந்தார்கள். ஆனால் 10 பேரும் உறங்கினார்கள். ஆனால் மணவாளனுடைய சத்தம் கேட்கும் பொழுது அவர்கள் விழித்து கொண்ட பொழுது அவர்களுக்கு ஆயத்தம் இருந்தது, அவர்களுக்கு தீவட்டி இருந்தது, அவரிடத்தில் எண்ணெய் இருந்தது, அவர்கள் கடந்து போகும்படியாக ஆயத்தத்தில் இருந்தபடினாலே அவர்கள் மணவாளனை சந்திக்க கடந்து போனார்கள். அப்ப விழித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில நீங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.